ராக்கெட்டின் காஸ்மிக் சமையலறை சாகசம். நிலவின் வெளிச்சத்தில் ராக்கெட் என்ற ரக்கூன் சமையல்காரர் அவரது விலங்கு நண்பர்களுக்கு ஒரு சிறிய, சுவையான காட்டு விருந்து தயாரிக்கிறார். மியா தனது குடும்ப ஊட்டிறக்கில் கிரில்டு சீஸ் எடுக்கும் போது எரித்து விடுகிறார். அருகே ஒரு பளபளப்பான புதிய உணவகம் திறக்கிறது. கட்டுமான இயந்திரங்கள் ராக்கெட்டின் வீட்டை அச்சுறுத்துகின்றன. அவர் துணிச்சலாக தனது காட்டு நண்பர்களை நகர பூங்காவில் பாதுகாப்பை தேட அழைத்துச் செல்கிறார். விலங்குகள் பிரகாசமான நகர விளக்குகளால் வியக்கின்றன, ஆனால் சத்தமான கார்களால் பயப்படுகின்றன. ஒரு அற்புதமான வாசனையைத் தொடர்ந்து ராக்கெட் தொலைந்து போகிறார். அந்த வாசனை ராக்கெட்டை ஒரு உணவகத்தின் குப்பைக்கு இட்டுச் செல்கிறது. அங்கு அவர் நிராகரிக்கப்பட்ட சிரட்டைகளை ஒரு அழகான, இரகசிய தயாரிப்பாக மாற்றுகிறார். மியா ஒரு காரத்தோலில் இருந்து ராக்கெட் கலை செய்வதைக் கண்டுபிடிக்கிறார். அவர்கள் ஒரு முனமான, புரிந்து கொள்ளும் பார்வையை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒரு நட்பு பிறக்கிறது. அந்த இரவு ராக்கெட் மியாவின் ஜன்னலை தட்டுகிறார். செய்கைகளுடன் அவர் ஒரு ரகசிய சமையல் கூட்டாண்மையை முன்மொழிகிறார். அவளும் சம்மதிக்கிறாள். ராக்கெட் மியாவின் பெரிய தொப்பியின் கீழ் மறைந்து அவரது கைகளை வழிநடத்த அவரது தலையை இழுக்கிறார். அவர்களின் முதல் சூப் கரடுமுரடானது, ஆனால் நல்லது. மியா கங்கட்டி வைத்து வெட்டுகிறார். ராக்கெட் ஒரு சமையலறை கருவி தடையாதார பாதையில் பந்தயம் செல்கிறார். பிஸ் என்ற அணில் மிகவும் வேடிக்கையான சுவை மதிப்புரைகளை அளிக்கிறார். அவர்களின் மிஸ்டரி காஸ்மிக் நாசோஸ் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கிறது. திறக்கில் முதல் முறையாக ஒரு நீண்ட வரிசை உருவாகிறது. புகழ்பெற்ற கோபக்கார உணவு விமர்சகர் வருகிறார். அவர்களின் ரெயின்போ வெஜிடாகோ அவரை மகிழ்ச்சியுடன் சிரிக்கவும் மிதக்கவும் செய்கிறது. அவர் அதை விரும்புகிறார். ஊட்டிறக் இப்போது ஒரு நகர உணர்வாக இருக்கிறது. காட்டு விலங்குகள் ஒரு புதரின் கீழ் தங்கள் சொந்த சிறிய விருந்தை ரகசியமாக கொண்டாடுகின்றன. புகழ்பெற்ற லூயிஸ் பொறாமைப்படுகிறார் மற்றும் சிறிய ஊத்திறக்கை ஒரு பெரிய பொத்து பார்க்குக்கா போட்டிக்கு சவால் விடுகிறார். ராக்கெட்டை மேடையில் மறைப்பது குறித்து மியா பீதியடைகிறார். அவருக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை. அவர் ஒரு வெற்று ரொட்டியின் உள்ளே மறைந்திருப்பார். சுத்தம் செய்ய உதவ முயல்கிறார், ஆனால் ஒரு பெரிய மாவுப்பையை தள்ளிவிடுகிறார். ஒரு சுகாதார ஆய்வாளரை மூடிவிடுகிறார். திறக் மூடப்படுகிறது. ராக்கெட் மற்றும் பிஸ் இரவில் லூயிஸின் உணவகத்தில் நுழைகின்றனர். அவர் போலீசாசுடன் ஏமாற்ற திட்டமிடுகிறார் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கின்றனர். அவர்கள் சாஸ் ஆதாரத்தை திருடுகிறார்கள், ஆனால் பொம்போம் என்ற பூனை அவர்களை துரத்துகிறது. அவர்கள் ஒரு வெயிட்டரின் திராலியில் ஒரு காட்டு தப்பிப்பை செய்கிறார்கள். தாத்தா கஸ் திறக்கை சரி செய்கிறார். இப்போது அவர்களின் இரகசியத்தை அறிந்து கொள்கிறார். நாம் இதை ஒன்றாகச் செய்கிறோம் என்று அவர் போட்டிக்கு தயாராக கூறுகிறார். பூங்கா நிரம்பியுள்ளது. லூயிஸுக்கு ஒரு பளபளப்பான சமையலறை உள்ளது. மியாவுக்கு அவரது டிரக் உள்ளது. ராக்கெட் ஒரு ரொட்டி பேக்கில் மறைந்திருக்கிறார். மர்ம பொருட்கள் வைல்ட் பெர்ரிஸ், மேப்பிள் சிரப் மற்றும் பாப்கார்ன். லூயிஸ் முகத்தை சுளிக்கிறார், ஆனால் ராக்கெட்டின் கண்கள் மகிழ்ச்சியால் ஒளிர்கின்றன. லூயிஸ் கோபத்துடன் சமைக்கிறார். மியா மற்றும் ராக்கெட் மகிழ்ச்சியாக சமைக்கிறார்கள். வேடிக்கையான காட்டு திருவிழா. சிக்கன் பைட்டுகளை பெர்ரி திப்புடன் செய்கிறார்கள். ராக்கெட்டின் வாலை பொம்போம் பூனை பார்க்கிறது. அவள் தாவுகிறாள், பேக்கை தள்ளிவிடுகிறாள். ராக்கெட் எல்லோருக்கு முன்னால் வெளியே உருண்டு விழுகிறார். கூட்டம் திடுக்கிடுகிறது. ராக்கெட் அவரது இலை தொப்பியை சரி செய்து வணங்கி மீண்டும் சமைக்கச் செல்கிறார். குழந்தைகள் அவரை பார்த்து சிரித்து ஊக்குவிக்கிறார்கள். குழப்பமடைந்த லூயிஸ் தற்செயலாக நீதிபதிகளுக்கு முன்னால் அவரது போலி முன்தயாரிக்கப்பட்ட சாசை சிந்திவிடுகிறார். அவர் வெட்கத்தில் தலையை கவிழ்கிறார். மியா கூட்டத்திடம் சொல்கிறார், சமைத்தல் என்பது அன்பையும் பகிர்வதையும் பற்றியது என்று ராக்கெட் எனக்கு கற்பித்தார் டோட். ராக்கெட் அவள் தோள்பட்டையிலிருந்து பெருமையுடன் தலையசைக்கிறார். நீதிபதிகள் மகிழ்ச்சியான காட்டு திருவிழா உணவை சுவைக்கின்றனர். அவர்களின் கண்கள் மகிழ்ச்சியில் விரிகின்றன. மியா மற்றும் ராக்கெட் வெற்றியாளர்கள் என்று அவர்கள் அறிவிக்கின்றனர். பணிவான லூயிஸ் உதவ முன்வருகிறார். நான் ஏன் சமையலை விரும்பினேன் என மறந்துவிட்டேன். ஒரு ரக்கூன் கூட எனக்கு நினைவூட்டியது என்று அவள் சிரிக்கிறாள். ராக்கெட்டின் உணவகம் திறக்கிறது. அதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் உள்ளது.
மற்றும் ராக்கெட் பாத்திரங்களில் மூலிகைகளை போடுவதற்கு ஒரு சிறப்பு கண்ணாடி குழாய் உள்ளது. முழு சமூகமும் கொண்டாடுகிறது. மியா சமைக்கிறார், தாத்தா கஸ் கணக்கை நடத்துகிறார் மற்றும் பிஸ் அவரது சொந்த ஆகார் எசெரிசோ ஸ்டாண்டை வைத்திருக்கிறார். கூரையின் மேல் மியா, ராக்கெட் மற்றும் பிஸ் நட்சத்திரங்களின் கீழ் பெர்ரி பான்கேக்குகளை பகிர்ந்து உண்கிறார்கள். அவர்கள் ஒரு சரியான, அன்பான குடும்பம். உண்மையான புதையல் பகிர்வதற்கானது, குவிப்பதற்கானது அல்ல. உங்கள் பரிசுகளை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்துங்கள். நீங்கள் மிக வளமான விருந்தை Hey உருவாக்குவீர்கள். everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share, and hit the bell icon. Yeah! Like, subscribe, share! Woohoo! Like, subscribe, share, comment, and click the bell icon.